போட்டித் தேர்வுக்காக தயார்படுத்தி கொண்டிருக்கும் அனைத்து மாணவ மாணவிகள் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து எங்களுடைய எஸ்ஆர்எம் யூடியூப் சேனலை பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி எல்லாருமே டிஎன்பிசிக்கு விரைந்து படிச்சுக்கிட்டு இருப்பீங்க. ஏன்னா இன்னும் ஒரு வாரத்தில் எக்ஸாம் இருக்குது. ஸோ எதை படிக்கிறது, எப்படி படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு குழப்பத்திலையும் பல்வேறு ஒரு போராட்டத்திலையும் படிச்சுட்டு இருப்பீங்க. ஆகையினால் இதை நம்ம எளிமையான முறையில் எப்படி படித்தா எப்படி மார்க் வாங்கலாம். இன்றைக்கி நம்ம பார்த்தீங்க அப்படின்னா நிதிக்குழு அப்படின்றதுலேருந்து ஒரு கொஷின் கண்டிப்பாக கேட்பாங்க. ஆகையினால் இதை மறக்காமல் பார்த்துட்டு போங்க. ஏன்னா நிதிக்குழுவினுடைய தலைவர்களை கொடுத்து இதை சரியான முறையில் கால வரிசைப்படுத்தி எழுதணும். இல்லைனா இந்த நிதிக்குழுவை கொடுத்து இவங்க எத்தனாவது நிதிக்குழுவின் தலைவர் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இல்லாட்டி அப்படின்னா இந்த நிதிக்குழு எந்த வருஷம் தொடங்கினாங்க அப்படின்ற ஒரு கொஷினையும் கேட்பாங்க. ஆகையினால் இதை நீங்கள் மறக்காமல் என்ன செய்யணும், பார்த்துக்கணும். சரிங்களா? ஒரு கதையை மட்டும் சொல்கிறேன். அந்த கதையை முழுக்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அப்படியே டக்குன்னு அந்த கதையை முடித்த முன்னாடி உங்களுக்கு இதை எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறேன். அதாவது யோகி பாபு அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். யோகி பாபும் சந்தானமும் 2 பேர் இருக்காங்க. 2 பேரும் சேர்ந்து யாரன்னாக்கா சமந்தாவை கூப்பிட்டுக்கிட்டு மன்னார்குடி அப்படின்னு ஒரு ஊருக்கு போகிறாங்க. யார்? யோகி பாபுவும் சந்தானமும் சேர்ந்து சமந்தாவை கூட்டிக்கிட்டு எங்கே போகிறாங்கன்னா மன்னார்குடி அப்படின்னு ஒரு ஊருக்கு போகிறாங்க. எதுக்காக போகிறாங்கன்னா அங்கே அதாவது மகாவீரர் ஜெயந்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க, விழா. அந்த விழாவுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த விழாவை பார்க்குறக்காக என்ன செய்ய போகிறாங்க. அவ்வளவு அமர்க்களமாக அந்த விழாவை ரொம்ப பிரம்மாண்டமாக கொண்டாடணும் அப்படின்றதுக்காக காத்திருக்கிறாங்க. அப்போ அங்கே போகும்போது இவங்க காரில் போய்கிட்டு இருக்கும்போது நல்லா சால்ட்டு எல்லாமே சாக்லேட்டு சாப்பிட்டு அப்படியே போகிறாங்க. போய் அங்கே போனோடனேவும் அந்த விழாவில் இறங்குறாங்க. இறங்கினோடனே அந்த விழா பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பயங்கரமான அளவுக்கு, ரொம்ப புகழத்தக்க அளவுக்கு பெரிய ஒரு சவாலை கொடுக்கக்கூடிய அளவுக்கு அந்த விழா இருந்துச்சு. அப்போ அங்கே போய் இறங்கினோடனே என்ன செய்கிறாங்க, இவங்களை அந்த மக்கள் எல்லாமே வரவேற்று உடனே என்ன செய்கிறாங்க, அவங்களுக்கு சால்வையை போட்டு போர்த்துறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சால்வையை போட்டு போர்த்தனோடனே அதுக்கப்புறம் அந்த விழா கொஞ்சம் நேரத்தில் முடிஞ்ச உடனேவும் எல்லோரும் என்ன போவாங்க, சாப்பிட போவாங்க, பந்திக்கு போவாங்க. அப்போ யோகி என்ன செஞ்சிட்டாரு, டக்குன்னு திடுன்னு, ஏன்னா பந்திக்கு முந்து படைக்கி பிந்துன்னு இருக்காங்க. அப்போ பந்திக்கு என்ன செய்கிறாரு, டக்குன்னு ஓடிடுறாரு. பந்திக்கு போனோடனே அங்கே போனால் பந்தியில் என்ன சாப்பாடு அப்படின்னாக்க குஸ்கா எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க. அப்போ எல்லாருமே நல்லா சாப்பிட்றாங்க. அப்புறம் ஸ்ரீரங்கம் இந்த ஊருக்கு என்ன செய்கிறாங்க அப்படின்னாக்க போகிறாங்க. திரும்ப ஸ்ரீரங்கம்ன்ற ஊருக்கு யாரை பார்க்க போகிறாங்கன்னா விஜயை பார்க்க போகிறாங்க. அங்கே விஜய் வந்திருக்கிறாருன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் விஜயை பார்க்குறக்காக போகிறாங்க. போய் விஜயை பார்த்த உடனேவும் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்குது. அதுக்கப்புறம் அங்கே போகும்போது காரில் போகும்போது ரொட்டியெல்லாம் சாப்பிட்டு போகிறாங்க. ரொட்டி சாப்பிட்டு போகும்போது இடையிலே பார்த்திங்கன்னா ஒரு காட்டுக்குள்ளே போகும்போது சிங்கம் என்ன செஞ்சிருச்சு, டக்குன்னு மறைச்சிட்டு உடனேவும் அவங்களால எங்கிட்டு நகல முடியாதனால அந்த காரை விட்டு இவங்க இறங்குறாங்க. அப்புறம் பணக்காரியாக இறங்குறாங்க. பணக்காரியை இறங்கினோடனேவும் அந்த சிங்கம் பார்க்குது, ஆஹா இவங்க ரொம்ப பணக்காரங்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிங்கம் அவங்கள பார்த்துட்டு அப்படியே ஒரு சுமையல் பண்ணிட்டு என்ன செஞ்சிருச்சு, போயிடுச்சு. ஸோ இதுதான் அந்த கதை. இப்போ இதனுடைய தலைவர்களை நான் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ண போகிறேன். பார்ப்போமா? ஃபஸ்ட்டு அதாவது யோகி பாபு அப்படின்னு ஒருத்தர் இருந்தான்னு சொன்னேன். யோகி பாபுவும் சந்தானமும்
இருக்கிறாங்க. யோகி பாபு அப்படின்னா ஒரு நிதிக்குழு நடத்தணும்னா யோகியமாக இருக்கணும், அதாவது நியாயமாக இருக்கக்கூடியவங்க. அதான் கேசி நியோகி அப்படின்னு சொல்லுவாங்க. முதல் நிதிக்குழுவின் தலைவர் கேசி நியோகி, அதாவது யோகியும். அடுத்து சந்தானம், ரெண்டாவது பார்த்திங்கன்னா சந்தானம். 2 பேரும் சேர்ந்து யாராக கூப்பிட்டு போகிறாங்க, சமந்தாவை கூப்பிட்டு காரில் போகிறாங்க. எங்கே போகிறாங்க, மன்னார்குடிக்கு. சந்தானம் அப்படின்றது வந்து 2வது நிதிக்குழுவின் தலைவர். இவங்க 2 பேரும் சேர்ந்து யாரை கூப்பிட்டு போகிறாங்க, சமந்தாவை கூப்பிட்டு போகிறாங்க. அப்போ சந்தா அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா 3வது நிதிக்குழுவின் தலைவர். எங்கே போகிறாங்க, மன்னார்குடின்ற ஒரு ஊருக்கு போகிறாங்க. அப்போ ராஜமன்னார் அப்படின்றது 4வது நிதிக்குழுவின் தலைவர். அங்கே போகும்போது அங்கே என்ன திருவிழா நடக்குதுன்னா, மகாவீரர் ஜெயந்தின்னு ஒரு விழா நடக்குது. அப்போ 5வது நிதிக்குழுவின் தலைவர் மகாவீரர் தியாகி. அப்போ அங்கே திருவிழா நடக்குது. திருவிழா நடந்தோடனேவும் அந்த திருவிழா பார்த்திங்க அப்படின்னா மிகப்பெரிய பிரமிக்கத்தக்க அளவுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக நடக்குது. அப்போ பிரம்மானந்த ரெட்டி, அப்போ 6வது நிதிக்குழுவின் தலைவர் பார்த்திங்கன்னா பிரம்மானந்த ரெட்டி. அப்போ அந்த விழாவுக்கு போகும்போது காரில் போகும்போது என்ன பண்ணாங்க, இவங்க சால்ட்டு சாப்பிட்றாங்க, சாக்லேட் சாப்பிட்றாங்க. சால்ட்டு அப்படின்றது பார்த்திங்கன்னா சலாட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை சால்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. உப்பை சலாட் அப்படின்னா 7வது நிதிக்குழுவின் தலைவர் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு அந்த ஃபங்க்ஷன் பார்த்திங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் ரொம்ப சவாலாக இருக்கும் அப்படின்னு புகழ்மிக்க அளவுக்கு அந்த விழா நடக்குது. அப்போ சவான் அப்படின்றது பார்த்திங்கன்னா 8வது நிதிக்குழுவின் தலைவர். அப்புறம் அந்த விழாவில் போனோடனே எல்லோரும் என்ன செய்கிறாங்க, இவங்களை வரவேற்று சால்வை போடுறாங்க. அப்போ 9 பார்த்திங்கன்னா சால்வே. அப்போ 9வது நிதிக்குழுவின் தலைவர் யார், சால்வே. 10. அடுத்து 10வது பார்த்திங்கன்னா அந்த விழா முடிஞ்சோடனே என்ன செய்கிறாங்க, எல்லோரும் சாப்பிட்றதுக்கு பந்திக்கு முந்து படைக்கு பிந்துன்ற மாதிரி பந்திக்கு ஓடுறாங்க. அப்போ பந்துன்றது 10வது நிதிக்குழுவின் தலைவர். 11 பார்த்திங்கன்னா அந்த பந்தியில் என்ன சாப்பாடு நடக்குது, குஸ்கா போடுறாங்க. அதனால் குஸ்ரு 11வது நிதிக்குழுவின் தலைவர் யார், குஸ்ரு. அடுத்து 12 ஸ்ரீரங்கம் அப்படின்ற ஊருக்கு என்ன செய்கிறாங்க மறுபடியும் போகிறாங்க. அப்போ ஸ்ரீரங்கம்ன்றது பார்த்திங்கன்னா ரங்கராஜன் அப்படின்றது வந்து 12வது நிதிக்குழுவின் தலைவர். யாரை பார்க்க போகிறாங்கனாக்கா விஜயை பார்க்குறதுக்காக போகிறாங்க. அப்போ 13வது நிதிக்குழுவின் தலைவர் யார், விஜய் கெல்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. விஜயை பார்க்க போகும்போது அங்கே காரில் போகும்போது ரொட்டியெல்லாம் நல்லா ரொட்டி சாக்லேட்லாம் சாப்பிட்டு போகிறாங்க. அப்போ ரெட்டி ஒய் ரெட்டி 14வது நிதிக்குழுவின் தலைவர் ரெட்டி. அப்போ போகும்போது நடுக்காட்டுக்குள்ளே கார் போய்கிட்டு இருக்கும்போது அங்கே திடீர்னு ஒரு சிங்கம் வந்து என்ன செஞ்சிருச்சு, அந்த காரை மறைச்சிருச்சு. அப்போ சிங்கம் என்கே சிங், அதான் சிங்கம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ 15வது நிதிக்குழுவின் தலைவர் என்கே சிங்கு. அப்போ அவங்க காரை விட்டு இறங்கின உடனேவும் அந்த சிங்கம் அவங்கள பார்க்குது. ஐயோப்பா பெரிய பணக்காரங்களாக இருப்பாங்க ஒருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு அந்த சிங்கம் என்ன செஞ்சு அதாக போயிடுச்சு. அப்போ 16வது நிதிக்குழுவின் தலைவர் யார், அரவிந்த் பணக்காரியா. ஸோ இதுதான் நிதிக்குழுவினுடைய விவரம். ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் இந்த ஷார்ட்கட்டோடு இப்படி படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு என்றைக்குமே மறக்காது. அதே போல் இதை படிச்சுட்டு நீங்கள் எக்ஸாமுக்கு வரும்போது மறக்காமல் போய் எழுதுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா விஷயத்துக்கும் நம்மளால் ஷார்ட்கட் போட முடியாது. சில விஷயங்களை கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்ச வகையில் இருக்கக்கூடிய ஷார்ட்கட் போட்டு படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு தேர்வில் ரொம்ப எளிமையாகவும் உங்களுக்கு ரொம்ப ஞாபகம் வச்சுக்கூடிய அளவுக்கு இந்த தேர்வு இருக்கும். ஆகையினால் கண்டிப்பாக இதிலேருந்து உங்களுக்கு 1 மார்க்கு நிச்சயமாக உண்டு. ஆகையினால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை தொடர்ந்து பாருங்கள். பார்ப்பதோடு மட்டுமல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள்ட்ட அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது அடுத்தடுத்து உங்களுக்கு நிறைய ஆடியோவை நாங்கள் நிறைய விதத்தில் யூஸ்ஃபுல்லாகவும் பயனுள்ள வகையிலும் பயனுள்ள தகவலையும் கொடுப்போம் என்பதை கூறிக்கொண்டு நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு ஆடியோவும்
உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு வெற்றியையும் ஒரு பலனையும் கூட்டி கொடுக்கும் என்று சொல்லி உங்கள் யாவருக்கும் மனமார்ந்த நன்றியினையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி.